படம் நல்லா இருக்கு. படத்துல வந்துட்டு ஒருத்தரோட முன்னுரிமையை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ ஒவ்வொரு தடையையும் தாண்டி எப்படி அந்த ஒரு கிராமத்துல இருந்து அந்த ஜாதி மதம் அந்த கிராமத்துல இருந்து வெளியில வந்து ஒரு மனுஷன் ஒரு 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 தனி நபர் எப்படி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வெளியில வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லா படத்துலயும் ஒரு அரசியல் இதுல என்ன பண்ணிருக்காரு? இதுல வந்து அவர் அந்த ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனல் ரிவெஞ்ச் அது வந்து மக்கள் வந்துட்டு ஒரு சைடா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது வந்து ஜாதி அந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சொல்ல போனா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஊர் மக்கள் தங்களோட பிரச்சனையா நினைச்சிட்டு பண்ணாங்க. அதுல இருந்து ஹீரோ வெளியில வந்துட்டு தான் வந்து அவர் போய் அவரோட தனி இண்டிவிஜுவல் இந்த படத்துக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டுருந்தாரு. தெரியும் அந்த படத்துல ஹீரோட எஃபர்ட் வந்துட்டு இந்த படத்துல நல்லாவே தெரியும். நல்லா நடிச்சிருக்காரு. கபடி அந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி காட்டியிருக்காங்க? ரியலிஸ்டிக்கா காட்டியிருக்காங்க. அவங்களெல்லாம் சொல்லவே வேணாம். அவங்களாம் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவங்களாம். ஸோ சும்மா நடிகரெல்லாம் நடிப்பாங்க. அண்ட் இதுல சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு வில்லேஜ் டச்சோட இருக்கு, வில்லேஜ் கனெக்டோட இருக்கு. ரொம்பவே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து உட்காந்து பாக்குறவங்களுக்கு மைண்ட்ல எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாம ஓகே இது என்ன படம்னு சொல்லி பாக்குறவங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. ஃபேமிலிஸ் வந்து தாராளமா பார்க்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. காந்தாரா ரிலீஸ் ஆயிட்டு இப்போ வந்து 600 crores அப்போ வேர்ல்ட் வைஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பீட் பண்ணுமா? அது நம்ம மக்களோட வியூவை பொறுத்து தாங்க இருக்கு. ஆனா பெஸ்ட் மூவி எல்லாருமே வந்து பார்க்கலாம்.